ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஏஆர் ரஹ்மான் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் சைரா பானு. சைரா பானு இந்தியா டுடேக்கு அஃபிஷியலாக ஒரு லெட்டரை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஆர் ரஹ்மானும் நானும் 29 வருஷம் பார்த்திங்கன்னா வாழ்ந்திருக்கோம். இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் 2 பேரும் பிரிய போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரீசனை பார்த்திங்கன்னா என்ன ரொம்ப டீப்பாக யோசித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் ஏ கப்பலாக அந்த சேலஞ்சஸை நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். எங்கள் 2 பேருக்குள்ளேயும் அந்த சரியான அந்த பாலம் இல்லை, அதனால் ரொம்ப கஷ்டமாகவும் ரொம்ப பெயினாகவும் இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மெயினாக என்ன வேர்டை இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா அது ஒரு டிஸார்டரோ, ஸ்ட்ரெஸ்ஸு, மென்டல் ஹெல்த்து, இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதில் வரும். அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இந்த முடிவை எடுத்துகிட்ருக்கோம், எங்களால் தாங்க முடியல, அதனால் அப்படின்னு இந்த முடிவை எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி லைஃப்பில் தினமும் நம்ம எத்தனையோ டைவர்ஸ் கேஸஸை பார்க்குறோம். அதில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. டைவர்ஸ்ன்றது இப்போது சர்வசாதாரணமான ஒரு விஷயமாயிடுச்சு. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இன்னுமே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தன் குடும்பத்தை விட்டு கொடுப்பாம ஆணும் பெண்ணும் எவ்வளோ சண்டை போட்டாலும் திரும்பவும் ஒன்றா அந்த குடும்பத்தில் நடத்துகிற எல்லா பெண்களையும் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. அவங்கவுங்க வீட்டில் நிறைய பண பிரச்சனை இருக்கும், புருஷன் குடிக்கிறான், சண்டை போடுறான், அந்த பிரச்சனை இருக்கும், நிறைய பிரச்சனைகள் எக்ஸ்பிளைன் பண்ணாத அளவுக்கு இருக்கும். இருந்தாலும் வீட்டில் சண்டை போட்டாலும் என்ன தான் கண்ணீர் இழந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதை வச்சுக்கிட்டு இன்னுமே வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய பெண்கள். இது எல்லாத்துக்குமே இந்த மாடர்ன் ஜென்சி புது நோயை கொண்டு வந்து அந்த நோய்க்கு ரீசன் கொடுத்து அதுக்கான டைவர்ஸை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பங்கள் பார்த்திங்கன்னா இன்னமும் தைரியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னோட தன்மையான வாழ்த்துக்கள்.